ஒரு 400 லிட்டர் டீப் ஃப்ரீசர் இது. இதில் வந்து கண்டென்சரில் வந்து நமக்கு வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணுறப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாக் கலரில் ஆயிலு வந்தது. அதில் வந்து நிறையா அதாவது துரு வந்து மிக்ஸ் ஆனால் தான் நமக்கு வந்து பிளாக் கலரில் இருக்கும் அதிகமாக. ஸோ நம்ம வந்து இதை நம்பி நம்ம வந்து க்ளீன் பண்ணி போட்டால் கூட திருப்பி நாளைக்கு பிளாக் ஆச்சு அப்படின்னா கம்ப்ரஸர் கூட திருப்பி போயிடும். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கண்டென்சரை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். இது வந்து ஐரின் டியூப் மொத்தத்தில் இருக்கும். இது ஐரின் பைப்லேயே வந்து நமக்கு வந்து பண்ணியிருப்பாங்க இந்த கண்டென்சரு. ஸோ நம்ம வந்து திருப்பி போடுறப்போ அதே தப்பு பண்ணாமல் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா காப்பர் கண்டென்சர் வந்து போடுறோம். 7x7 இதோட சைஸு. ஒருவேளை அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து 8x8 இல்லைனா 9x8 அந்த சைஸ் வந்து நமக்கு செட் ஆச்சு அப்படின்னா அது கூட போடலாம். ஆனால் அது வந்து பைப்பு சைஸ் வந்து வேரி ஆகும். இதில் வந்து கனமான பைப் இருக்கும். இந்த கண்டென்சரை வந்து நம்ம போடுற இந்த பாக்ஸ் வந்து டீப் சில்லர் இது எக்ஸ்டர்னல் காயில் ஃபிட் பண்ண பாக்ஸு. ஒருவேளை ஒரிஜினல் காயில் நமக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 8x8 அந்த சைஸ் வந்து நம்ம வந்து ரெஃபர் பண்ணலாம். இருந்தாலும் ப்ளேஸ் பத்தலை அப்படின்ற பட்சத்தில் இந்த கண்டென்சரை கூட நமக்கு வந்து பக்காவாக வந்து செட் ஆகும். இப்போ ஃப்ளஷ் அவுட் பண்ணுறோம். நமக்கு வந்து எந்த ஒரு ஆயில் இல்லை, எந்த ஒரு நமக்கு துரு இல்லை, பக்காவாக நல்லா ஏர் வந்து நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக வந்து வெளியில் வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.